வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் செலெக்ஷன் போஸ்ட் இது மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸ்க்கான 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து 3வது கிளாஸ் பார்க்குறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளாஸ் வரைக்கும் வந்து இங்கிலீஷில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த கிளாஸில் நீங்கள் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்குற கிளாஸஸ் வந்து எக்ஸாம் அப்டேட்டுகள் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேவா? எஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன்ஸ் தட் கேன் சப்ஸ்டிடியூட் த அண்டர்லைன் த செக்மெண்ட் கிவன் சென்டென்ஸ். இஃப் நோ சப்ஸ்டிடியூட் இஸ் ரெக்வயர்ட் செலக்ட் நோ சப்ஸ்டியூஷன். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சென்டென்ஸில் எதுவும் எரர் இருக்குது, அதாவது அவங்க வந்து அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்குல்ல, கலரிங் கொடுத்துருக்கு, அதுதான் அந்த இடத்துல வந்து பார்த்தா எதுவும் மாற்ற வேண்டிய சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படி சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறதுல கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது சேஞ்ச் பண்ணால் சரியாக வரும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இல்லை எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா நோ சப்ஸ்டியூஷன், அதாவது எந்த ஒரு மாற்றம் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறத ஆப்ஷன்ஸாகவும் இருக்குது, அதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? எஸ். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டென்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? நோ மேட்டர் ஹவு hard work you boss will not recognize your effort. ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கிறது நல்ல கலரிங் கொடுக்குறதுல தான் அந்த ஹார்ட் ஒர்க் யூ அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ வந்துட்டு நோ மேட்டர் ஹவு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹவு ஹார்ட் ஒர்க் யூ அப்படி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒர்க்குன்னு இருக்குல்ல, இந்த ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா வெர்பு. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா யூங்கிறது சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ வெர்பு அடுத்து சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஸ்டின் மார்க் இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தால் மட்டும்தான் வெர்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து வரும். ஓகேவா? அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஸ்டின் மார்க் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வெர்பு இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் வந்து பார்த்தா ஃபாலோ ஆகி போயிட்டு இருக்கணும். ஸோ இங்கே கொஸ்டின் மார்க் இருக்கா, அந்த மாதிரியான விஷயம் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். ஓகேவா? ஸோ இங்கே கொஸ்டின் மார்க் அடுத்து வந்து பார்த்தா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இங்கே ஃபுல் ஸ்டாப் தான் இருக்குது, இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மா தான் இருக்குது. ஓகே, அப்போ இந்த ரூலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் சப்ஜெக்ட்டு அடுத்து வெர்பு வரணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும், அடுத்து வந்து வெர்பு வரணும். ஓகேவா? அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். இப்போது ஒர்க்குங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டேன், அது வந்து ஒரு வெர்பு. ஓகேவா? அடுத்து யூங்கிறது சப்ஜெக்ட். ஓகேவா? அப்போ சப்ஜெக்ட் தானே ஃபஸ்ட் வரணும், இது வந்து முன்னாடி வரணும், அடுத்து ஒர்க்குங்கிறது அடுத்து அந்த மாதிரி வரணும். ஓகேவா? ஸோ அப்படி வந்தால் தான் வந்து இதில் சரியான ஒன்றாவே இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி, அதாவது இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணபடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹார்ட் யூ ஒர்க் யுவர் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி போகணும். அந்த மாதிரி பாருங்கள். இப்போ நோ சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி இங்கே சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம், அதனால் நோ சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வராது. ஓகேவா? அதனால் அதை நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் யுவர் ஒர்க். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி, அதாவது நம்ம சொன்னோமா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூங்கிற சப்ஜெக்ட் வரணும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குங்கிற வெர்பு வரணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆர்டரில் இருந்தால் தான் இது கரெக்ட் அப்படின்னு சொன்னோம். அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் இதில் சரியான ஒன்றா இருக்குது. ஓகே, அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ஹார்ட்லி, இப்போ நிறைய பேர் இடத்துல வந்து அந்த ஹார்டை வச்சே வந்து நமக்கு எரருக்கு வரும். ஓகே, ஸோ ஹார்ட்லி ஓகேங்களா? ஓகேவா? ஹார்ட்லிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஹார்ட்லி அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயம் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இதை சொல்கிறதுக்கு தான் ஹார்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட்லி அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப கடுமையாக அப்படி கஷ்டப்பட்டு அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அந்த இதை அதாவது ஹார்டை வந்து மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஹார்ட்லி அப்படிங்கிறது வந்து வராது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் வெர்பு வச்சு தான் வந்து சேஞ்சஸ் பண்ணணுமே தவிர ஹார்டுங்கிறது கரெக்டான ஒன்று தான். ஓகே, ஸோ நோ மேட்டர் ஹவு ஹார்ட் யூ ஒர்க் அப்படிங்கிற மாதிரி தான் சரியான ஒன்று. அதாவது ஆப்ஷன் 2ல் இருக்கலாம் அந்த மாதிரி தான். அப்போது ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா ஒர்க் யூ டூ ஹார்ட், இவங்க தேவையில்லாமல் நிறைய விஷயத்த வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ அதாவது ஒட்டுமொத்தமாக சப்ஜெக்ட் வெர்பை தூக்கி ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த ஹார்டுங்கிறது கூட வந்து டூ, அதாவது ரொம்ப அந்த ஒரு விஷயத்தை எப்படி செய்கிறேன் அப்படிங்கிற கஷ்டப்பட்டு செய்கிறேன் அப்படிங்கிற சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்ல வராங்க. ஓகேவா? அப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னாச்சு அப்படின்னா ஆப்ஷன் 2 தான். ஓகேவா? ஸோ இந்த யூங்கிறது வந்து முதல்ல வரணும், அடுத்து 2வது ஒர்க் வரணும், அது இது ஹார்டுக்கு அப்புறம் இது ஆர்டரில் இருக்கணும். ஓகேவா? அப்போ இதுதான் அப்புறம் இதில் சரியான ஆன்சர். ஆப்ஷன் 2 தான் அப்புறம் இதில் சரியான ஒன்றா அப்புறம் இருக்கும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாமா? இதுலேயும் சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட்லியாக வந்து இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி
பார்க்கணும். ஓகே, ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 4 ஆப்ஷன்ஸில் ஒவ்வொரு வேர்டுமே நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்கால்குலேஷன். ஓகேவா, ஸோ உங்களுக்கு முதல்ல இதில் ரொம்ப முக்கியமானது கால்குலேஷன் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்பெல்லிங் இருக்கான்னு பார்த்துருங்க. ஓகேவா, ஏன்னா அதில் தான் நிறைய 2 சி வரும், 2 ஏ வரும், அந்த மாதிரி இருக்குது, 2 எல்லுமே வரும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணிடலான்னு பார்க்கலாம். ஏன்னா மிஸ்ஸுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், எம்ஐஎஸ் அப்படிங்கிறது. மற்ற இந்த கால்குலேஷன்ஸில் உங்களுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறேங்க. கால்குலேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா CAL, ஓகேவா, CULA, ஓகேவா, TION, ஓகேவா, இதுதான் அப்புறம் கால்குலேஷன்ஸ்க்கான ஸ்பெல்லிங்கு. இப்போ இந்த வேர்டு இங்கே வந்து இருக்கான்னு பாருங்கள், CALCULATION அப்படிங்கிறது சரியாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் இந்த கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மிஸ்கால்குலேஷன் அப்படிங்கிறதுல சரியாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்க இங்கே இன்கரெக்ட்லி தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து எஃபிஷியன்ட். ஓகே, ஸோ எஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்ட்டுங்கிறது EFFIENT. ஓகே, ஸோ எஃபிஷியன்ட். ஓகே, இங்கே தப்பாக தான் எழுதி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, EFFICIENT. ஓகே, இதுதான் சரியான ஆன்சரு, அதாவது சரியான ஸ்பெல்லிங். ஓகே, ஆன்சர்னு சொல்கிறேன் பாருங்க, சரியான ஸ்பெல்லிங்கு. அப்போ இங்கே EFFன்னு இருக்கா, இப்போ இங்கே எஃப்ன்னு இருக்கா, ஒரே ஒரு எஃப் தான் இருக்குது. அப்போ இன்னொரு எஃப் வந்து போனால் இங்கே இருக்கலாம், இந்த எஃப் வந்து போனால் இந்த இடத்துல வந்திருக்கணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்திருக்கணும், வந்திருந்தால் மட்டும்தான் இந்த எஃபிஷியன்ட். நமக்கு இன்கரெக்ட்லி கேட்டிருக்காங்க, அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் உள்ள ஸ்பெல்லிங் இதில் இல்லாதனால இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தப்பான இன்கரெக்ட்லியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். மற்றபடி மற்ற ஸ்பெல்லிங்லாம் பாருங்களேன், மெடியேஷன். ஓகே, ஸோ மெடிடேஷன், சாரி, மெடிடேஷனுங்கிறதுக்கு MEDTATION. ஓகே, மெடிடேஷன் அப்படிங்கிறது சரியாக தான் இருக்கும். ஓகே, அடுத்து கான்ட்ரிபியூட்டேஷன். ஓகே, ஸோ உங்களுடைய ஈடுபாடு சொல்லுவோம்ல, CONTRIPUTION. ஓகே, கான்ட்ரிபியூட்டேஷன். இப்போ இதுவுமே சரி தான். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இதில் எஃபிஷியன்சியில் இந்த எந்த இடத்துல வந்து ஒரு எஃப் வரணும்னு சொல்லியிருந்தோம், அது வந்து இதுவுமே சரி தான். இப்போ இங்கே இன்கரெக்டே தான் கேட்டதாங்க, இப்போ ஆப்ஷன் 2 தான் வந்து தவறானது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, the following sentence has been the split 4 segment, identify the segment that contain an error. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டாக்டர் சின்ஹா has brought about a new book on social impact of child labor. ஓகேவா, ஸோ இங்கே வந்துட்டு என்ன சொல்ல வராங்க, இங்கே வந்து வெர்பில் தான் ஏதோ கோளாறு பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எஸ். ஸோ இங்கே ஆப்ஷன் 1 இந்த 4 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்கப்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா எரரில் இருக்குது அந்த பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஸ்பாட்டட் எரர் தான். இப்போ டாக்டர் சின்ஹா ஹேஸ், அப்போ சின்ஹாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு, இது வெர்பு, அப்போ ஹேஸுக்கு அப்புறம் ப்ளஸ் V3 தான் வரணும். இப்போ ப்ராட்டுங்கிறது V3. ஓகேவா, ஸோ இங்கே கொடுத்துருக்க மீனிங் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அபவுட் ஏ நியூ புக் ஆன் புக்குங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்ல வராங்க. அப்போ இந்த ப்ரௌட்டுங்கிறது இது V3, பட் வந்து வாங்குறது அப்படிங்கிற இடத்துல வந்து ப்ரௌட்டுங்கிற வராது. ஏன்னா பிரிங்குங்கிறது V1, அதோடைய V2 அண்ட் V3 ஃபார்ம் தான் வந்து இந்த ப்ராட். ஓகே, ப்ராட்டுங்கிறது பிரிங்குடைய V2 அண்ட் V3 ஃபார்ம் தான் இந்த ப்ராட்டுங்கிறது. அப்போது இங்கே வாங்குறது அப்படிங்கிற மாதிரி மீனிங் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பைங்கிறது தான் வரணும். ஓகேவா, பைங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வரணும். பை தான் அதோட V1 ஃபார்மு. இது பாட் இருக்குல்ல, பாட்டுங்கிறது தான் இதோட V2 அண்ட் V3 ஃபார்ம். ஓகேவா, இங்கே ஹேஸுக்கு அப்புறம் நமக்கு V3 தான் வேணும். ஓகேவா, ஸோ ஹேஸுக்கு அப்புறம் நமக்கு இந்த V3 ஃபார்ம் தான் வேணும். அப்போ V3 ஃபார்ம் வந்து ப்ரௌட் தான் பையுடைய. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ப்ரௌட் வரக்கூடாது, இந்த பாட்டு தான் வரணும், POUT. ஓகே, ஸோ அப்போ இப்போ சொல்லுங்கள், டாக்டர் சின்ஹா வாஸ் ப்ராட் அபவுட் எ நியூ புக் ஆன் சோஷியல் இன்ஃபேக்ட் ஆஃப் சைல்டு லேபர். ஓகே, ஸோ சைல்டு லேபர் பற்றியான ஒரு நியூ புக்கு வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தான் சொல்ல வராங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸுக்கு அப்புறம் இந்த ப்ரௌட்டுங்கிற வரக்கூடாது, பாட் அப்படிங்கிறது வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா V3 ஃபார்மு, பைங்கிறதுடைய V3 ஃபார்ம் தான் இது. ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாட்டுங்கிறது தான் வரும். ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது தான் இதில் சரியான எரர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் த ஆப்ஷன் தட் கேன் பி யூஸ் த ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் ஃபார் த given group of words. ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா a person who is inclined to see the worst aspect of things. ஓகேவா, ஸோ
இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோன்னு வச்சுங்களேன், நம்மளோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸில் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா, அதில் உள்ள ஒஸ்ட்டு விஷயத்தையே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, அதுக்கு அதிகமாக காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதில் வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயத்தையே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலந்தெரபிஸ்ட். ஓகேவா? ஆப்ஷன் 2ல் வந்து பெசிமிஸ்ட், ஆப்ஷன் 3ல் வந்து அல்டூரிஸ்ட், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து ஆப்டிமிஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஃபிலந்தெரபிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட ஒரு சமூகத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிலந்தெரபிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இறக்கமாக இருப்பாங்களா அந்த மாதிரி உள்ளவங்க. ஓகேவா? அதே வந்து இங்கே பெசிமிஸ்ட் இருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதில் உள்ள ஒஸ்ட்டான விஷயம், அதாவது இப்படி பண்ணால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேடாகவே யோசிப்பாங்களா அந்த மாதிரி உள்ளவங்க தான் வந்து பெசிமிஸ்ட்னு சொல்லுவாங்க. அல்டூரிஸ்ட்டுங்கிறவங்களுக்கும் ஃபிலந்தெரபிஸ்ட்டுக்கும் ஒரே மாதிரியான மீனிங் தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து ஆப்டிமிஸ்ட் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்டர் சொல்கிறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு நல்ல விஷயத்தையே தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. புரியும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஆப்டிமிஸ்ட்டுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள பாசிட்டிவான பக்கத்தை மட்டும்தான் வந்து தான் பேசுவாங்க. அவங்கள வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிமிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, புரியும் நினைக்கிறேன். அப்போது ஒஸ்ட் ஆஸ்பெக்டை மட்டும் வந்து யோசிக்கக்கூடியவங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சொல்லுவோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பெசிமிஸ்ட், இவங்க தான் வந்து ஓகே புரியும் நினைக்கிறேன். பெசிமிஸ்ட் அப்படின்னு இருக்காங்களா, இவங்க தான் வந்து சரியான ஓகே புரியும் நினைக்கிறேன். பேஷன் இன்க்ளீனர் டு சி த ஒஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் திங்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேடான, அதாவது ஒஸ்டான விஷயத்தை மட்டும் மத்தியும் சொல்லக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெசிமிஸ்ட்னு சொல்லப்படக்கூடியவங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஃபிலந்தெரபிஸ்ட் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி உள்ளவங்க மக்கள் நலனை வந்து பார்த்தா அதிகமாக விரும்பக்கூடியவங்களை வந்து ஃபிலந்தெரபிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆப்டிமிஸ்ட்டுங்கிறவங்க ஒரு விஷயத்துடைய நல்லது பாசிட்டிவான விஷயத்தை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடியவங்க, நெகட்டிவான விஷயத்தை பார்க்க மாட்டாங்க. ஓகே, அவங்களும் சொல்லக்கூடியவங்க ஆப்டிமிஸ்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் சினானிம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஓகேவா? ஸோ இங்கே வந்து தேங்க்ஃபுல் அப்படின்ட்டு இருக்கா. இப்போ தேங்க்ஃபுல் அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னா இங்கே ஆப்ஷன் 1ல் வந்து அஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ அஃபர்மேஷன். ஆப்ஷன் 2ல் வந்து அன்கிரேட்ஃபுல். ஓகேவா? ஆப்ஷன் 3ல் வந்து ஆப்ளீஜ்டு. ஓகேவா? ஆப்ளீஜ்டு. ஆப்ஷன் 4ல் வந்து அப்செக்யூ. ஓகேவா? ஸோ தேங்க்ஃபுல் அப்படிங்கன்னா அதோட மீனிங் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லலாம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றியா. ஓகே, தேங்க்ஸ் அப்படின்னா நம்ம நன்றின்னு சொல்லுவோம்ல, அப்போ நன்றி உணர்வோடு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நன்றி உணர்வோடு ஒருத்தங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிறீங்க. அப்போது அதே மாதிரியான ஒன்று. ஓகே, ஸோ நன்றி உணர்வோடு, இப்போ நன்றி உணர்வு உள்ள மாதிரியான ஒரு மீனிங்கில் உள்ளது எதாவது இருக்கான்னு அப்படி பார்க்கணும். இப்போ அஃபர்மேஷனுங்கிறது உறுதியளிக்கிறது மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ அஃபர்மேஷனுங்கிறது உறுதியளித்தல். ஓகே, ஸோ உறுதியளித்தல் அப்படிங்கிற மாதிரி உள்ளது. அன்கிரேடபுள். ஓகே, ஸோ கிரேடபுள் அப்படின்னா ஒரு குட் குவாலிட்டி, அது அன்கிரேடபுள் அப்படின்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் மீனிங்கில் வரக்கூடியது. அப்போ கண்டிப்பாக வந்து இது வராது. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இங்கே சினானிம்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து பாசிட்டிவான விஷயத்தை தான் தேடணும். ஒப்ளீஜ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒபீடியன்ஸ்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து வரக்கூடியது தான் ஒப்ளீஜ்டு. ஓகே, ஸோ ஒப்ளீஜ்டு அப்படின்னா பணிவோடு ஏற்றுக்கொள்கிறது அந்த மாதிரியான மீனிங்கில் உள்ளதான் இந்த பேர் ஒப்ளீஜ்னு சொல்லக்கூடிய. ஓகே, அப்செக்யூர் அப்படிங்கிறது அப்புறம் செக்யூர்லேருந்து அப்படியே ஆப்போசிட் தான் அப்செக்யூர். ஓகேவா? ஸோ புரியும் நினைக்கிறேன். அப்போது இங்கே வந்துட்டு ஒப்ளீஜ்டு அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும். ஓகேவா? அப்படி தானே? ஆமாங்க. ஏன்னா தேங்க்ஃபுல்லாக இருக்கக்கூடியதுக்கு அப்படியே பணிவாக பண்பாக இருக்கக்கூடியது ஒப்ளீஜ்னு தான் வரும். ஓகே, ஸோ கீழ்ப்படிந்து. இன்னொரு விஷயமும் கூட சொல்லலாம். இப்போ நன்றாக உள்ளது, அதாவது நன்றி உணர்வோடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிந்துள்ள தன்மைன்னு சொல்லலாம். அந்த ஒப்ளீஜ்ங்கிறதுமே அந்த கீழ்ப்படிந்து, இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிந்துள்ள அந்த மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நன்றி உணர்வாக இருக்கக்கூடியதும் கீழ்ப்படிந்து நடக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான மீனிங் உள்ளது தான். ஸோ அதனால் இந்த தேங்க்ஃபுல் அப்படிங்கிறதுக்கான சினானிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்ளீஜ்னு சொல்லப்படலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆப்ஷன் தட் எக்ஸ்பிரஸ் கிவன் செலன்ஸ் பேசிவ் வாய்ஸ். ஓகே, ஸோ சில சிஜிஎல்லாக இருக்கட்டும், செலெக்ஷன் போஸ்ட்டு, சிஹெச் இந்த மாதிரி இடத்துல வந்து பேசிவ் வாய்ஸ்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ எம்டிஎஸில் கிடையாது, பட் வந்துட்டு இந்த முக்கியமான தேர்வில் கேட்பாங்க. ஸோ அதனால் பேசிவ் வாய்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ அப்போது இங்கே ஹிஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீ சம்டைம்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிவ் வாய்ஸாக மாற்றணும். இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது, இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது, இது வந்து பேசிவ் வாய்ஸில் மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு எந்த இடத்துலேருந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதிலேருந்து இது வரைக்கும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? எஸ். ஸோ மீங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து மாறிடும். ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். அப்போது ஐஎம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் வெக்ஸ்டு. ஓகேவா? ஸோ நான் வந்து சில நேரங்களில் வெக்ஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிறது தான் வந்து பேசிவாக வரக்கூடியது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா உன்னோட பழக்கவழக்கம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வெக்ஸாகவே தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படியே வந்து நானே சொல்கிறேன்னு வச்சுங்களேன். புரியும் நினைக்கிறேன். அப்போ சொல்கிறேன் அப்படின்னா சில நேரங்களில் நானே வந்து பார்த்தீங்கன்னா வெக்ஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வரோம். புரியுங்களா? அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இங்கே நிறைய பேருக்கு சம்டைம்ஸ் தான் ஸ்டார்டிங்கில் வரும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் தெரியும். கண்டிப்பாக அந்த மாதிரி வராது. ஓகேவா? எஸ். ஸோ
நானே அப்படிங்கிற இப்போ மீலேருந்து ஃபஸ்ட்டு நான் சொல்ல வரேன் அப்படின்னா நானே அப்படிங்கிறது தானே வரும், புரியுங்களா உங்களுக்கு? அப்போ நானே சில நேரங்களில் சம்டைம்ஸ் வந்து வெக்ஸ்டு, ஓகே. ஸோ வெக்ஸ்டு பை த பிஹேவியர், ஓகே. உன்னோட பிஹேவியரை பார்த்துட்டு நானே சில நேரங்களில் வந்து வெக்ஸ் ஆகிடுவேன், ஓகேவா. ஸோ இவனோட பிஹேவியரை பார்த்துட்டு நானே வந்து சில நேரங்களில் வெக்ஸ் ஆகிடுவேன், ஓகேவா. சில நண்பர்கள் இருப்பாங்க, சில பிரதர் அண்ட் சிஸ்டர் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே அவங்க சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்களா. வேற ஒருத்தவங்களை பார்க்கும்போது இவனோட பிஹேவியர் சில நேரங்கள் பார்த்தா எனக்கே வந்து வெக்ஸாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது, இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படி மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொல்லப்பட்ட ஒரு டயலாக் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து எது சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல் உள்ளதான், ஓகே. ஸோ ஐ எம் சம்டைம்ஸ், ஓகே. நானே சில நேரங்களில் வெக்ஸ் ஆயிடுவேன், ஓகே, என்னோட பிஹேவியர் பார்த்து, ஓகே. புரியும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சிம்பிள் தாங்க, பேசிவ் வாய்ஸ் ரொம்ப சிம்பிளான ஒன்று, ஓகே. ஸோ அதை கரெக்டாக புரிஞ்சுட்டு அப்படின்னா போட்டுடலாம். செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆண்டனிம் கிவன் த வேர்டு, ஓகே. ஸோ இப்போ வந்து என்டையர்னு கொடுத்துருக்காங்க. இந்த என்டையர்ங்கிற வேர்டுக்கான ஆண்டனிம், ஓகே. ஆண்டனிம் அப்படின்னா என்ன சொல்லியிருப்போம், நெகட்டிவான ஒரு மீனிங், ஓகே. ஸோ சினோனிம்ஸ் அப்படின்னா பாசிட்டிவான மீனிங் பார்க்கலாம், ஓகே. ஸோ ஆண்டனிம் இப்போ என்டையர் பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் இருக்குல்ல, என்டையர்னா இதோட மீனிங் வந்து பார்த்தா ஒட்டு மொத்தமாக, ஓகே. ஸோ ஒட்டு மொத்தமாக அல்லது கம்ப்ளீட்டாக முடிவான, ஓகே. ஸோ முடிவு அப்படிங்கிற சொல்லலாம், ஓகே. ஸோ ஃபுல்லாக முடிச்சிருப்போம்னு சொல்லியிருப்போம்ல, அதே மாதிரி தான் என்டையர் தான் சொல்லலாம், ஓகே. ஸோ என்டையர் டீம்லாம் சொல்லுவாங்களே, என்னோட ஒட்டுமொத்த குழுவுமே அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான், ஓகே. ஸோ என்டையர் டீம் அப்படின்னா அதுதான், ஓகே. குழு, டீம்னா குழுன்னு மீனிங், என்டையர்னா ஒட்டுமொத்தம், ஓகே. இப்போ இன்க்ரேஸ், ஓகே. இன்க்ரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 2ல் வந்து இன்கம்ப்ளீட்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 3ல் வந்து அன்டிவைடட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் 4லாம் க்ரோத், ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இன்க்ரேஸ் அப்படின்னா இது வந்துட்டு என்டையருங்கிறது கூட ஆப்போசிட் தான், ஓகே. ஸோ அப்போது அது வராது, ஓகே. இன்கம்ப்ளீட், இன்க்ரஸும் இன்கம்ப்ளீட். இப்போ இன்கம்ப்ளீட்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணாது, முடிவுறாத, ஒட்டு மொத்தமாக இல்லாத அப்படி மாதிரி சொல்லும்ல, அதுதான் அப்புறம் சொல்லக்கூடியது. டிவைட் பண்ணுறதுனா ஒரு இதுவை இப்படி இருக்கு அப்படின்னா அது டிவைட் பண்ணதுன்னு அர்த்தம். அன்டிவைட் அப்படின்னா பிரிக்காமல் அப்படியே இருக்குது, அப்படி மொத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான், ஓகேவா. ஸோ அதுதான் அது க்ரோத் அப்படின்னா இது வழியாக அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான், ஓகேவா. ஸோ இதுக்கான மீனிங்லாம் சொல்லியிருக்கேன். இதில் ஒட்டு மொத்தமாக அப்படிங்கிறதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டாக இருக்குதுன்னா முடிக்காமல் இன்கம்ப்ளீட், அதாவது என்டையர் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக சொல்லியிருந்தேன். இதுக்கு அப்படியே வந்து போனால் இன்கம்ப்ளீட் சொல்லலாம், ஓகே. ஸோ ஏன்னா நமக்கு ஆன்டைம்ஸ் தானே கேட்டிருக்காங்க, அப்போ கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் 2ல் இருக்க இன்கம்ப்ளீட் வரும், ஓகே. ஸோ என்டையருக்கான ஆண்டனிம் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்னு சொல்லலாம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் த given sentence in passive voice, ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, he will give a lecture on personality development, ஓகேவா. ஸோ நம்ம பார்த்தா ஒரு passive voice மாற்றணும், ஓகேவா. ஸோ he will give, இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மேட்டருக்கு பாருங்கள், லெக்சர் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இது அப்படியே தான் இருக்கும், ஓகேவா. ஸோ இங்கே நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது, இதில் இந்த இடத்துல இந்த ஏரியாவில் மட்டும் தான், ஓகேவா. ஸோ அப்படியே ஹீங்கிறது வந்து ஹிம்மாக மாறிவிடும், வில்லுங்கிறது வில் பி, ஓகேவா. ஸோ ஏன்னா வில்லுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது வில்லுன்னு இருக்குல்ல, வில்லு சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா V1 தான் வரணும், அதுதான் ரூலு. அப்படி அதனால தான் வந்து இங்கே வில்லுக்கு அப்புறம் கிவ்ங்கிற V1 ஃபார்ம் வந்துருக்கு, ஓகே. அதை புரிஞ்சுக்கிறேங்க. அப்போ அடுத்து வில் பீன் ஏன் மாறுது அப்படின்னா பேசிவ் வாய்ஸ் வரும்போது வில்லுக்கு அப்புறம் பிங்கிறது V1 ஃபார்மில் இருக்குது, அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம V3ஓ V2ஓ போட்டுக்கலாம், ஓகே. அதனால தான் அப்புறம் வில் கூட பி சேர்க்கப்படுது. இப்போ இங்கே சொல்லியிருந்தேன்னா ஃபஸ்ட்டு ஹீங்கிறது ஹிம்மா மாறி, இங்கே எல்லாத்துலேயுமே ஹிம்முன்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து போனால் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாமல் இருக்கா, அப்போ இது வராது. ஹிம்முங்கிறது எல்லாத்துலேயும் இருக்கா. அடுத்து வந்து போனால் வில்லுங்கிறது வில்பியாக மாறிவிடும், வில்பி வந்துருக்கா, இங்கே கேன்பின் இருக்கு, அதனால் இதுவும் வராது. அடுத்து வில்பிங்கிறதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், V3 வரலாம், ஓகே. ஸோ V3 வரலாம், அது யூஸ் பண்ணுறதுக்காக தான் வில்பின்னு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இங்கே V3ங்கிறது கிவன் இதில் தான் இருக்குது, ஓகே. ஸோ அப்போ V5 வரக்கூடாது, ஓகே. வரலாம், பட் வந்து இந்த இடத்துல அது சரியாக வராது, ஓகேவா. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இது இல்லை, ஆப்ஷன் 1 தான் சரி, ஓகே. புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எலிமினேட் பண்ணியும் நீங்கள் போகலாம். சரியான ஆன்சர் இது தான், ஓகேவா. ஸோ இந்த மேட்டர் அப்படியே தான் இருக்கும், ஓகே. லெக்சர் ஆன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வில் பி கிவன் பை ஹிம் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று, ஓகே. புரிஞ்சுருக்க நினைக்கிறேன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் 1ல் இருக்க, அதுதான் அப்புறம் வரும், ஓகேவா. புரிஞ்சா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. பேசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள், நம்ம சொல்லிக் கொடுத்தது எல்லாமே ஈஸியான லாஜிக்காக உள்ளதான். இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தாலுமே சரி, நம்மளோட கிளாஸை தொடர்ந்து பார்த்தாலுமே அதெல்லாம் நிறையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் மோஸ்ட் அப்ரிஷியேட் மீனிங் ஆஃப் த அண்டர்லைன் த இடியம், ஓகே. ஸோ நம்ம வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் பார்த்தோம், ஓகே. ஸோ அதே மாதிரியான ஒன்று தான் இருக்கலாம் இந்த இடியம்ஸும் சொல்லப்படக்கூடியது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் 2 கொஸ்டின்ஸ் வந்து தான் இருக்கும், இடியம் இருக்கும், அதே மாதிரி ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனுமே வந்து 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கப்படலாம். ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஒர்க்காப்பில் உள்ளது தெரிஞ்சுக்கணும், ஓகே. ஸோ இன் தோஸ் டே வி டிட் நாட் எக்ஸ்பெக்ட் லக்ஸரிஸ், வி வேர் த தேங்க்ஃபுல் இஃப் யூ குட் கீவ் த வேர்ல்ட் ஃப்ரம் த டோர், ஓகே. ஸோ இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களே இந்த ரெட் கலரில், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை மட்டும்தான் அதுக்கான இடியத்துக்கான மீனிங் தான் பார்க்கணும், ஓகே. ஸோ கீப் த வேர்ல்ட் ஃப்ரம் த டோர், ஓகேவா. ஸோ
அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில ஒருத்தவங்க இருப்பாங்க ஓகேவா. ஸோ ஊருக்கே உபதேசம் சொல்லுவாங்க, பட் வந்து அவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்று தான் ஓகேவா. ஸோ நமக்கு கூட இருக்கவங்களுக்கு வந்து அப்புறம் நீ இப்படி இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் வந்து அவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் கீப் த வேர்ல்ட் ஃப்ரம் த டோர் அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தான், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உள்ளதான் ஓகேவா. ஸோ அப்போ என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி இங்கே மீனிங்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற ஓகேவா. ஸோ வாழ்வோ இன் பவர்ட்டி ஓகேவா. ஸோ பவர்ட்டினால வந்து அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த ஆப்ஷன் 2 ரிலீஸ் ஃபுட் ஓகே. ஸோ உணவு வந்து கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஆப்ஷன் 3 அவாய்ட் ஸ்டார்வேஷன், அதாவது இப்போ வந்து இந்த மீனிங் கரெக்டாக மீனிங் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஊருக்கே சொல்லுவாங்க நீ வந்து வாரத்தோட நாள் சாப்பிடாம இருந்து அப்படிலாம் இருந்தீங்கன்னா மட்டும் உனக்கு உடம்புல உள்ள பல விஷயங்கள் வந்து கழிவுலாம் வெளியாகும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி உள்ளது. அதே மாதிரி ஆப்ஷன் 4 என்கரேஜ் ஸ்டார்வேஷன், அதாவது இந்த விஷயத்த சொல்லுவாங்க வெளியே, நான் சொன்னேன் முதல் சொன்னேன் அந்த விஷயத்த சொல்லுவாங்க, ஆனால் இந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயம் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கே சொல்லுவாங்க, பட் வந்து அவங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க சொல்லுவோம்ல. அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா கீப் த வேர்ல்ட் ஃப்ரம் த டோர் அப்படின்னா, டோருக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருப்பான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னால அவாய்ட் த ஸ்டார்வேஷன் அப்படிங்கிறது தான் சரியான இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 இருக்க அவாய்ட் ஸ்டார்வேஷன் தான் ஓகே. ஸோ கீப் த வேர்ல்ட் ஃப்ரம் த டோர் அப்படிங்கிறது அதுதான் சரியான ஒன்று ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியான என்னன்னா ஆப்ஷன் 3 உள்ள அவாய்ட் ஸ்டார்வேஷன் தான் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன் ஃபில்லிங் த ஃபிளாங் ஓகேவா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ராம் வென்ட் டு ஓகேவா, ராம் வென்ட் டு டேஷ் அண்ட் ஐஸ்கிரீம் ஓகேவா. ஸோ ராம் வந்து இப்போ நம்ம எங்கே போகிறாங்க அப்படின்னா ஐஸ்கிரீமு என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 பை ஓகேவா. ஸோ இங்கே வந்து ராம் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஐஸ்கிரீம் வாங்க போகிறான்னு தெரியுது ஓகேவா. வாங்க போகிறாங்கிறதுக்கு எந்த பை வரும் அப்படிங்க ஓகேவா. பையிலே இவ்வளோ வெரைட்டி இருக்கும் பாருங்களேன். ஸோ நமக்கு சவுண்டு மட்டும் தான் தெரியும், பட் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் தெரியுமா அப்படிங்கிறத தான் இங்கே வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ இதில் எந்த பை வரும், ஸோ இந்த பைங்கிறதா வந்து வாங்குறத குறிக்கக்கூடியது, இந்த பைங்கிறது வராது ஓகே. ஸோ இந்த பைங்கிறது மூலம் சொல்லுவோமா, இதன் மூலம் அவர்கள் வந்து இந்த பயனடைந்தார்கள் ஓகேவா. இதை கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை கொண்டு வந்தவர் இவர் தான் அப்படிங்கிறதுக்கு அந்த பை யூஸ் பண்ண பாய் அப்படிங்கிறது வந்து நம்ம ஓகே பாய் குட் பாய்ன்னு சொல்லுவோமா, அந்த பாயில் வரும் ஓகே. ஸோ குட் பாய்ன்னு சொல்லுவோமா, போயிட்டு வரேன் அப்படிங்கிற சொல்லலாம், அந்த சொல்லக்கூடிய இந்த பாய் சொல்லக்கூடியது. ஸோ இதில் எது தான் வரும், ராம் வென்ட் டு பை, இந்த பை தான் வரும் ஓகே. FUY ஓகே, இந்த பை தான் வரும். அப்போ இதுதான் வந்துடும் இதில் சரியான ஒரு ஆன்சர் ஓகே. புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். ராம் வென்ட் டு பை அண்ட் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது சரி ஓகே. ராம் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கா போகிறேன் அப்படிங்கிறதா இங்கே சரியான ஒன்று ஓகே. புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சில இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கான மீனிங்ஸும் இந்த மாதிரி, அதாவது இப்போ பார்த்தோம்ல இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோனிம்ஸ்லேருந்து வரக்கூடிய ஓகே. அதாவது கேட்குறதுக்கு ஒரு மாதிரி கேட்டிருப்போம், அதுக்கான ஸ்பெல்லிங் தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. சிலது வந்துன்னா கொஞ்சம் மீனிங் தெரிகிற மாதிரி இருக்கணும், அந்த சென்டென்ஸ் மீனிங் தெரிஞ்சு அப்படின்னு நம்ம ஈஸியாக போட்டுடலாம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன் தட் கேன் சப்ஸ்டிட்யூட் வித் அண்டர்லைன் த செக்மெண்ட் கிவன் சென்டென்ஸ் ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மை கசின்ஸ் ஒர்க்ஸ் டே அண்ட் நைட் டு அச்சீவ் த சக்ஸஸ் இன் லைஃப் ஓகேவா. ஸோ இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக புரிஞ்சுக்கிறேங்க ஓகேவா. மை கசின்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணா அப்படின்னா டே நைட், அதாவது இரவு பகல் பார்க்காம ஒர்க் பண்ணதுனால தான் வாழ்க்கையில் அவர் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அப்போ இங்கே அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்க இந்த இரவு பகல் அப்படின்னு சொல்கிறாங்களே டே அண்ட் நைட் அப்படிங்கிறத எதை வச்சு மீன் பண்ணக்கூடியது ஓகேவா. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அந்த மீனிங் வேர்டில் தான் இடியம்ஸ் தான் ஓகேவா. ஸோ அரௌண்ட் த கிளாக், அதேமாதிரி ஆப்ஷன் 2 கிரேட் டீலிங் ஓகே, நல்ல இது. ஆப்ஷன் 3 வேல்யூ ஆஃப் 3 years ஓகே. ஆப்ஷன் 4 ஹேண்ட்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு எது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட்டை குறிக்கக்கூடியதாக இருக்கும்னா அரௌண்ட் த கிளாக் ஓகே. ஸோ அதாவது கிளாக்கை வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ டே அண்ட் நைட்டாக வந்து உழைச்சிருக்காங்க தொடர்ந்து அப்படிங்கிறது. அப்போ கிளாக் எப்படி இருக்கும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதுவும் வந்து எதுக்காக நிற்காது ஓகே. அந்த மீன் பண்ணுறது தான் டே அண்ட் நைட்டாக ஓகேவா. ஸோ இரவு பகல் பார்க்காம அப்படிங்கிறது அதுதான் மீனிங் வரும் ஓகே. அரௌண்ட் த கிளாக்குங்கிறதுமே பார்த்தீங்கன்னா நைட் ஆனாலும் சரி இரவானாலும் சரி பேட்டரி இல்லைனா மட்டும்தான் நிற்குமே தவிர அதுக்கு கரெக்டான இது சக்தி இருந்துச்சு, அதாவது எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதோட ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குமா, அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அந்த டே அண்ட் நைட் அப்படிங்கிறது குறிக்குது. அப்போ சரியான ஆன்சர் வந்து அரௌண்ட் த கிளாக் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாமா ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கேஷ் ஓகே. ஸோ தேங்க்யூ, இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கண்டிப்பாக ஷேரும் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும், நாங்களும் நிறையா கிளாஸஸ் கொண்டு வரதுக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. தேங்க்யூ கேஷ்.